ஹலோ கைஸ், நம்ம ஃபிஷ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நைட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. தண்ணி ஒரு மாதிரி கலங்கி இருந்துச்சு. அதனால தண்ணி மாற்றிடலாம். நம்ம ஃபிஷ் எல்லாம் தனியாக பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கோல்டை பிடிக்கலாம். அடுத்து நம்மளோட டைகர் ஃபிஷ்ஷை பிடிச்சிடலாம். அடுத்து நம்மளோட சின்ன கோல்டை பிடிச்சிடலாம் கைஸ். என்ன ஓட்டம் ஒன்று பாருங்கள் கைஸ். ஆமா, எப்படி இல்லாமல் ஓடுது. ஒரு வழியாக பிடிச்சிட்டோம் பாருங்கள். நம்ம ஷார்க்கை பிடிச்சிடலாம் கைஸ். அப்போது எங்கே இல்லாமல் ஓடுதான். ஒரு வழியாக ஒரு ஷார்க் பிடிச்சிட்டேன். முதல்ல இருந்ததோடய நம்ம ஒயிட் ஷார்க்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இருக்கிறதே கடைசியாக ஒரு ஷார்க்கு, அதே பிடிக்க முடியல. நல்லா ஓடுது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அதையும் பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம தொட்டியில இருந்த மீனை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துகிறோம். இப்போ பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்குல்ல. நம்ம பைப்பு போட்டு தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி குறையுதுன்னு. பாருங்கள் கைஸ் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. ஒரு வழியாக நம்ம அவ்வளோ தண்ணியை வெளியே எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. ஒரு வழியாக தொட்டியில் உள்ள அவ்வளோ தண்ணியும் சரிச்சு ஊற்றிட்டோங்க ஐஸ். பாருங்கள் இந்த ஐஸ் எவ்வளோ பெரிய தொட்டின்னு. அடுத்ததாக நம்ம தண்ணி வச்சு நல்லா கழுவிடலாங்க ஐஸ். பாருங்கள் எப்படி எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. பாருங்கள் ஐஸ் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு. ஹலோ கைஸ், அடுத்து நம்ம தண்ணியை திரும்ப ஃபுல் பண்ணிடலாம். கஷ்டப்பட்டு முழுக்காவாசி தண்ணியை நிறச்சாச்சு கைஸ். ஒரு வழியாக நம்ம தண்ணியை நிறச்சி முடிச்சிட்டோம் கைஸ். பாருங்கள் எப்படி. இனி ஃபிஷ்ஷை நம்ம ஒரு பேராக வெளியே எடுத்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு கோல்டு. அது எல்லா ஃபிஷ்ஷையும் வெளியே விட்டாச்சு தொட்டியில். நானும் ஹாப்பி, என்னோடய மீனும் ஹாப்பி. பாருங்கள் எப்படி ஓடுது. தொட்டியை மூடிட்டு லாஸ்ட்டாக நான் தூங்க போயிட்டேன். பாய் மக்களே.